செய்தியை பார்க்கிறோம். கத்தாரில் அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. கத்தாரில் ஏராளமான தமிழர்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் ஈரான் தாக்குதல் என்பது தற்போது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தபோதும் அமெரிக்க தூதரகம் அருகே அதனை குறிவைத்து ஏவுகணைகள் மூலமாக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து பொதுமக்கள் பலரும் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் என்பது அதிகரித்து வருகிறது. அசர்பைஜான் உள்ளிட்ட பகுதிகளை குறிவைத்து ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் கத்தாரிலும் தற்போது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்நிலையில் கத்தார் வாழ் தமிழரான யாழினி குமார் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு யாழினி குமார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ அந்த பகுதியில தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அங்க இருக்கு? எல்லாரும் சேஃபா தான் இருக்கீங்களா? மேடம், இப்போ இங்க கத்தார் அரசாங்கம் மொபைல் தொலைபேசி வகையில எல்லாருக்கும் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எமர்ஜென்சி அலர்ட் எப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பாதுகாப்பான பகுதியில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஏவுகணை தாக்குதல் குறைஞ்சபட்சம் சவுண்டு வந்துகிட்டு தான் இருக்கு. வெளியே யாரும் போகாம வீட்டில தான் எல்லாரும் இருக்கிறோம். பசங்க தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் அசாதாரண சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா பாதுகாப்பா இருக்கிறோம் மேடம். உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் இது எல்லாமே உங்க கையிருப்புல இருக்கா? அரசாங்கம் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை அதுக்காக எடுத்திருக்காங்க? போதுமான அளவுக்கு எல்லாமே அதாவது அத்தியாவசிய பொருட்களை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான தங்கு தடையின்றி கிடைக்குது மேடம். அதெல்லாம் பிரச்சனை எதுவுமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில தான் ஈரானோட இந்த மிசைல் அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கும்? நாங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறோம். நாங்க வசிக்கிறது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல. ஈரான் தாக்குதல் காலம்பரை, அதாவது மார்னிங் டயத்துலயும் அலர்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற நேரத்துல இருந்து அங்க இருக்கிற வசிக்கிற எம்பசியை சுத்தி வசிக்கிறவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் தகவல் தெரியுது. நாங்க இருக்கிற இடத்துக்கும் அமெரிக்கன் எம்பசிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு மேடம். நன்றி திரு யாழினி குமார். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்யுங்கள். நம்பிக்கையோடு இருங்கள்.